வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இடம் வாங்கும்போது அந்த இடத்துக்கு வாஸ்து பார்க்கணுமா அல்லது வீட்டிற்கு வாஸ்து பார்க்கணுமா? ஒரு இடம்தான் முதல் முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல் நாம் ஒரு இடம் இருந்தால்தான் அதில் நம்ம வீடு கட்ட முடியும். அதுபோல் அந்த இடம் வாஸ்துப்படி கரெக்டான வாஸ்து விதிகளின் படி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அது என்னன்னு பார்ப்போம். பொதுவாக ஒரு இடம் வாங்கும்போது அந்த இடம் சதுரமாக இருக்கா செவ்வகமாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு சிலர் இந்த வடகிழக்கு வளர்ந்த மனைகள் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அது அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சில மனைகள் பார்த்திங்கன்னா வளர்ந்து இருக்கும். தென்கிழக்கில் வளர்ந்த மாதிரி ஒரு மனை முக்கோணம் போல் இருக்கும், அருங்கோணம் போன்ற அமைப்புகள். இதுபோல் மனைகள் வளர்ந்த மனைகள், வடமேற்கில் வளர்ந்த மனைகள் எல் மாதிரி கட்டாகும். ஒரு சில இடங்கள் தென்மேற்கு வளர்ந்த மனைகள், வடகிழக்கு வளர்ந்த மனைகள், இது போன்ற மனைகள் வாங்கி ஒரு சிலர் அதை சதுரித்து காம்பவுண்ட் போட்டு கட்டிக்கலாம்னு சொல்லுவாங்க. அது சிறப்பான அமைப்புகளை தருவதில்லை. அதனால் நம்ம வாங்கும்போது சதுரமாக செவ்வகமாக இடம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அதுபோல் ரோடு குத்தல்கள் பார்க்கணும். ரோடு பார்வை, ரோடு குத்தல்கள்னு இருக்குது. பொதுவாக வடக்கிலேருந்து ஒரு ரோடு குத்தல், வடகிழக்கு பகுதியில் வடக்கிலேருந்து ஒரு ரோடு குத்தல் வந்தாலும் கிழக்கிலேருந்து ஒரு ரோடு குத்தல் வந்தாலும் அது நல்ல பலன்களை கொடுக்கும். இதுவே தென்கிழக்கில் கிழக்கிலேருந்து ஒரு ரோடு குத்தல் தென்கிழக்கில் குத்துதுன்னா அது தீய பலன்களை கொடுக்கும். அதுவே தெற்கிலேருந்து குத்துதுன்னா அது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுபோல் மேற்கிலேருந்து ஒரு ரோடு குத்தல் குத்துதுன்னா அது தீய பலன்களை கொடுக்கும். தெற்கிலேருந்து ஒரு ரோடு குத்தல் குத்துதுன்னா அதுவும் தீய பலன்கள் கொடுக்கும். தென்மேற்கில் 2 ரோடு குத்தல்களுமே எடுக்கக்கூடாது. அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதுபோல் வடமேற்கில் வடக்குலேருந்து ஒரு ரோடு குத்தல் வருதுன்னா அது தீய பலன்களை கொடுக்கும். மேற்கிலேருந்து ஒரு ரோடு குத்தல் வருதுன்னா அது நல்ல பலன்களை கொடுக்கும். இதுபோல் 4 நல்ல பலன் தரக்கூடிய ரோடு குத்தல்கள் இருக்குது, 4 தீய பலன்களை தரக்கூடிய ரோடு குத்தல்கள் இருக்குது. பெரும்பாலும் ரோடு குத்தல்கள் இல்லாத அமைப்பாக இருந்தால் சிறப்பானது என்று என்னுடைய குருநாதரும் அதுதான் சொல்லுவார். ரோடு குத்தல் எடுக்கிற மாதிரி இருந்தால் அது நல்ல ரோடு குத்தல்கள் இருக்கிற அமைப்பை எடுக்கிறது சிறப்பானது. அதே போல் நாம் வாங்கக்கூடிய மனையுடைய அருகில் மேற்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் பள்ளமான அமைப்புகள், போரு, கிணறு, ஆறுகள், குளங்கள், இது போன்ற அமைப்புகள் இல்லாமல் பார்த்து மனை தேர்வு செய்வது சிறப்பான ஒரு விஷயங்கள். இப்போது நம்ம பார்த்த போல் அமைப்புகளுக்கு உட்பட்டு இருக்கா நம்ம வாங்கக்கூடிய இடங்கள்? ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு தேர்வு செய்து வாங்குங்க. அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டும்பொழுது வாஸ்துப்படி அது சிறப்பான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வணக்கம்.